சுதர்ஷன் சார் சொல்லியிருந்தாரு, குறைகளே இல்லாத மனிதன் இல்லை அப்படின்ட்டு. மனிதனோட படைப்பு, அதில் குறைகள் இருக்கலாம், பட் அதோட கண்டென்ட் ஒரு வாட்டியும் புது முயற்சிகள் எடுக்கும் போது எப்பவுமே அந்த மிக்சட் ரெஸ்பான்ஸ், வேறு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்று தான் நான் அதை பார்க்குறேன். ரொம்ப லெஜெண்ட் ஒருத்தர், இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு, தம்பி அதெல்லாம் அப்படி தான் தம்பி சொன்னாங்க, முதல் நாள் அப்படி தான் சொன்னாங்க, நானும் போய் படம் பார்த்தேன், என்ன அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, ரொம்ப பிரமாதமாக இருந்தது, என் பையன் தான் கூட்டிகிட்டு போனேன், தாத்தா நீ வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. நான் 17 படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல முயற்சி இது, அந்த டீமுக்கே நான் என்னோட வாழ்த்து சொல்லுன்னு சொல்லுங்கள். 16 வயதில் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து கமல் சாரோட வந்து அந்த தோற்றத்தை பார்த்துட்டு பாதி தேட்டர் வெளியில் எழுந்துச்சு போச்சு. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம 16 வயதில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சந்திரமுகி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எப்பயுமே புது படத்துக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டுருக்கு. ரெகுலரான ஒரு காதல் காட்சிகளும் ஒரு சண்டை காட்சிகளும் ஒரு ரெகுலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளே பழகப்பட்ட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு கமெண்ட் அது அப்படின்னாங்க. இது வந்து ஆடியன்ஸ் சைடில் இருந்தாலும் கண்டிப்பாக பத்திரிகை சைடில் வந்து கிராஃப்ட் தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ படங்கள் பார்த்துருக்கீங்க, எங்களை விட நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு துல்லியமாக பார்க்க தெரியும், அது நீங்கள் பார்த்து அந்த குறைகள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து கடைசியாக மொத்தமாக ஜென்ரலாக எனக்கு கிடச்சிருக்கிற இந்த ரிசல்ட்டு. மகேஷன் தீர்ப்பு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் தீர்ப்பு மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ரெண்டு பேருமே என்னை இன்னைக்கு சந்தோஷப்பட வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நான் போன இடங்கள்லையும் அதே ரெஸ்பான்ஸ் நான் பார்த்துட்டு வந்தேன். முக்கியமாக இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ப்ரெஸ் மீட், இந்த சந்திப்பு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியும் என்னால் ஒழுங்காக சந்திக்க முடியல. ரிலீஸ் ஆகியும் ப்ரொமோஷன் ஒர்க்குன்னு வெளிநாடுகள் வெளியூர்கள்னு சுற்ற வேண்டியதுனால இது கொஞ்சம் தள்ளி போச்சு. 11 நாள் ஆகியும் இன்னும் கோயில்பட்டி தேட்டரில் வந்து எழுந்துச்சின்னு கை தட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. மலேசியாவில் நான் பார்த்த அத்தனை தியேட்டர்ஸ், அத்தனை ப்ரெஸ் பீப்புளும் சொன்ன வார்த்தைகள், இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி பீப்புளும் சரி, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லெஜெண்ட்ஸு, ஆந்திராவில் இருக்கிற நிறையா டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அது மாதிரி சொன்னதெல்லாமே எனக்கு முதல் முறையாக இருந்தது. இந்த படத்துக்கு வந்து எப்பவும் இல்லாத முதல் முறையாக அந்த மாதிரியான பாராட்டுக்கள் எனக்கு வந்துட்டுருக்கு. முருகர் சார் எனக்கு கஜினி கொடுத்தவர், அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள் போய் பெருசாக ஜெயிச்சுட்டு வந்தவர். ஒரு 3 கதையை வச்சுக்கிட்டும் அப்புறமா இந்த கதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் 1.5 வருஷமாக நிறையா அனலைஸ் பண்ணி, நிறையா டிஸ்கஸ் பண்ணி, எது வைக்கலாம், எது முன்பதியாக இருக்கலாம், எது பின்பதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 15 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சேர்ந்து அவங்க எடுத்த முடிவுகள். ஸோ என்னோட கிராஃப்ட் வேறு, அவரோட கிராஃப்ட் வேறு, அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஐ திங்க் அதை உணர்ந்து தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கஜினி கொடுத்த எனக்கு வெற்றி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் அதே எண்ணத்தோட அதை விட இன்னும் கவனமாக இந்த வேலையை செஞ்சுருக்காரு. இதை தாண்டி பார்க்குறாங்க இந்த கிராஃப்டை தெரியாதவங்க, இதை ரொம்ப துல்லியமாக பார்க்காதவங்க வந்து இதையும் தாண்டி இந்த படத்தை வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பார்த்தவங்க இருக்காங்க. குறிப்பாக ரெகுலராக சினிமா பார்க்காதவங்க தாண்டி ஒரு படத்தை ஒரு வருஷத்தில் ஒரு படம் மட்டும் பார்க்குறவங்க, இல்லாட்டி 5 வருஷத்தில் ஒரு படம் மட்டும் பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் இந்த படத்துக்கு திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பார்த்து இந்த வெற்றியை கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் ஒரு புது செக்மெண்ட்டை வந்து இந்த படம் போய் சேர்ந்துருக்குங்கிறது தான் எனக்கு நான் பார்க்கறது, கேள்விப்படுறது எல்லாமே. அதை வந்து தியேட்டருக்காரங்க உன்னிப்பாக சொல்லுவாங்க. இது ரெகுலராக சினிமாவுக்கு வர க்ரௌட் இல்லைங்க, இது வந்து இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்ப்பாங்க, இல்லாட்டி ஒரு 4 வருஷத்துக்கு பார்ப்பாங்க. அன்றைக்கி ஒரு டிவி ஷோவில் கூட நான் படைப்பா பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் ஒரு புது செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து இந்த வெற்றியை கொடுத்துட்ருக்காங்க. அதான் ஒரு படம் போது வந்து நான் அரவிந்த் கேரக்டர் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த போய் தர்மரா தாடிக்குள்ள மறைஞ்சிட்டு இருந்ததும் சூர்யா தான். அது ஒரு கேரக்டர் மட்டும் நான் பிளே பண்ணல, 2 கேரக்டருமே இருக்குது. ஒரு புது முயற்சி இருக்கும்போது வந்து வெறும் ஹீரோயிசம் வச்சுட்டு போகாம இந்த கான்செப்ட் மொத்தமா பிடிச்சதுனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சது. கதைப்படியே வந்து கதையை டிரைவ் பண்றது ஸ்ருதி அப்படிங்கிறது வந்து எனக்கு முதல் நாள் இருந்தே தெரியும். அது வந்து ஒரு வாட்டியும் நான் ஹீரோயிசம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்காக மட்டுமே நான் பண்ண அப்புறம் அந்த கதையை நான் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தது. டைரக்டர் என்ன டெலிவர் பண்ணுவார் அப்படிங்கிற எனக்கு முன் அனுபவம் இருக்குது. போதி தர்மர் பற்றின விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாத நிறையா விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இந்த படத்தில் வருதுன்னு நான் நினச்சேன். ஒரு சக்ஸஸான ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரெகுலரான ஃபார்மேட்குள்ளே நாங்கள் சர்வசாதாரணமாக போயிருக்கலாம். ஈஸியாக வந்து ஒரு சந்தோஷத்தை மட்டும் பார்க்கணுன்னா வந்து ஈஸியாக ஒரு சக்ஸஸ் சந்தோஷம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து நாங்கள் பெருமையாகவும் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அந்த பெருமை எங்களை விட இன்னும் மற்றவங்க எங்களோட அதிகமாக குரல் கொடுக்குறாங்க.